Taste the Daily. ஏழைகள், நடுத்தர வர்க்க மக்கள், அரசு ஊழியர்கள், அனைத்து தரப்பு மக்களும் என அனைவரும் இந்த ஸ்டாலின் ஆட்சியை நிராகரித்துள்ளனர் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசினார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கும் விழா நடைபெற்றது. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசும்போது, கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீடு மூலம் 600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர் என்றும், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை ஸ்டாலின் அரசு செய்வதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம், முன்னாள் மேயர் மருதராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த ஆட்சியில இன்னைக்கு ஏழைகள், நடுத்தர வர்க்கம், முதலாளிகள், அதே போல தொழில் முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே, விவசாயிகள், திமுக எப்பயும் ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர்கள் யாருமே இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அற்புதமான ஆட்சி. 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் MBBS, BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்காங்க. 11 மருத்துவக் கல்லூரி, இன்னைக்கு கேட்ட திட்டங்களை போனா செய்ய முடியாத திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் வருமா என்று எடுத்துக்கொண்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், எடப்பாடியார் எப்ப முதலமைச்சர் வருவார் என்று. இன்னைக்கு மக்கள் தயாராக